திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு வேளாண் விரிவாக்க மையத்தில் தரமற்ற விதைநெல் வழங்கப்பட்டதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் குற்றஞ்சாட்டுகின்றனர். வந்தவாசியை அடுத்த சோழவரம் சுற்றுப்பகுதி விவசாயிகள் பெரமநல்லூர் வேளாண் விரிவாக்க மையத்தில் விதைநெல் வாங்கி நாற்று நட்டுள்ளனர். கோ 51 ரக விதை நெல் மூட்டைகளில் சில மூட்டைகளுக்கு விலாச அட்டை இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த மூட்டைகளில் இருந்த விதை நெல்லை நாற்றுவிட்டு 10 நாட்களுக்கு மேலாகியும் பெரும்பாலான இடங்களில் பயிர்கள் முளைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுபற்றி வேளாண் விரிவாக்க மைய அதிகாரிகளிடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் தரக்குறைவாக திட்டியதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். முளைக்கும் திறனற்ற விதை நெல்லை கொடுத்ததால் சம்பா சாகுபடிக்காக செலவழித்த தொகை வீணாகிவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தரமற்ற விதை நெல் வழங்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுபற்றி வேளாண் விரிவாக்க மைய அலுவலரிடம் கேட்டபோது உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர். மண்ணை சமன் செய்து விதையை விதைத்தேன். விதைத்து 10 நாட்கள் ஆகியும் விதை முளைக்கவில்லை. மேலும் 15 ஏக்கருக்கு ஓட்டின செலவுகள் மொத்தம் லாஸு. வாங்கிய நெல்லுக்கு பில்லு ரசீது உரிய ரசீது கேட்டாலும் ரசீதும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன மாதிரி எத்தனையோ விவசாயிகள் பெரண்டமல்லூர் ஒன்றியத்தில் வாங்கினவங்களுக்கு யாருக்குமே பில்லு ரசீது கொடுக்கல. இதுக்கு உயர் அதிகாரி தலையிட்டு மாதம் என்ன விற்பனை ஆகிறது, எவ்வளோ காசு வசூல் பண்ணியிருக்கிறீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் இதை தலையிட்டு கேட்டிங்கன்னா பரவாயில்ல.